என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கறிஞர் சரவணன் பதில்கள்ன்ற சேனல் வந்து பல பேரோட உயிருக்கு வந்து காப்பாற்றிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யுன்னு தெரியாது. சொல்கிறாங்க இந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு இதுவாக இருந்தேன். நீங்கள் ஒரு சேனலை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சில முடிவுகளை கைவிட்டு நம்மளும் வாழலாம் அப்படின்னு அந்த ஒரு இதுதான் தேவையே தவிர, அதை விட்டுட்டு பாப்புலர் ஆகணும் அப்படின்றதுக்காகலாம் இந்த சேனல் ஆரம்பிக்கவே இல்லை. இது பாருங்க நிறுத்தி நிதானமாக தான் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன். இத்தனை வருஷமா நான் சொன்னது தான் சொல்லிட்டு இருக்கேன். அது மக்களுக்கு புதுசு புதுசாக தெரியுது அவ்வளோதான். என்ன சொன்ன சொல்லையே வந்து மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சட்டங்கள் இருக்குன்றது மற்றவங்களுக்கு புரியுது. முதல்ல புரியுற மாதிரி சொல்லணும். இந்த கேட்டார் பிணைக்கும் தகைவையார் கேளாரும் வேட்பமொழி தான் சொல்லுன்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன அர்த்தம்னா, நமக்கு பிடிக்காதவங்க கூட நின்று ஒரு வருஷம் கேட்டு போகணும் நம்மளோட பேசுறத. ஸோ ஒரு சொல்லு எப்படி இருக்கணும்? ஒரு சொல்லு வந்து வெல்லும் சொல்லா இருக்கணும். ஸோ அதனால நம்ம சொல்றது மற்றவங்களுக்கு புரியணும். ஒன்றும் இல்லை, இந்தியன் பீனல் கோட்ல இருக்கிற 511 சட்டத்தையும் வந்து சொல்லிடலாம் ஒரு நிமிஷத்துல. பட் புரியணும்ல. ஐயா இந்த மாதிரி சட்டம் இருக்குது, இந்த மாதிரி செக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களால் பேங்க் ஏஜென்ட்டில் வராமல் நம்ம தடுக்க முடியும். எலெக்ஷன் டைம் வரக்கூடாது. வந்தவர் மேலே நம்ம புகார் கொடுக்க முடியும். காவல்துறையினர் அழைச்சி இந்த மாதிரி சொல்ல முடியும். சில காவல்துறையினர் சொல்கிறத நம்மகிட்ட சொல்கிறாங்க, வாங்கின படனை கட்டி தான் ஆகணும். இது பாருங்க, சிவில் அக்ரிமெண்ட்டு, இதை கட்டணும் கட்டக்கூடாது முடிவு பண்ண வேண்டியது நீதித்துறை தான், சாமானியம் கிடையாது. அதனால் இந்த விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்க்கறது தான் நம்ம சேனலோட வேலை. அதனால் இதில் பாப்புலர்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இது வந்து மக்களுக்கு வந்து பயத்தை போக்குறதுக்காகத்தான் நம்ம கூப்பிட்ட கேள்வியில் சொல்லியிருக்கேன். மக்களுக்கு வந்து பயத்தை மக்களோட பயத்தை போக்குறோம், அவ்வளவுதான்.